எக்காலம் தோனிக்கவே பாரில் ஜெயமாக ஜீவித்தோ ஏகிடுவார். பாரில் ஜெயமாக ஜீவித்தோ ஏகிடுவார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை, யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. தியானத்திற்கான தலைப்பு நித்தியத்தின் முன்ருசி. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். யோவான் 5:17. பணி ஓய்வு நிலையில் வீட்டில் ஓய்ந்திருப்பதை விடுத்து ஏன் இந்த வேலையெல்லாம் என்று 78 வயது நிரம்பிய தகப்பனிடம் கேட்டார் மகன். மகனே, நான் ஓய்ந்துவிட்டால் இந்த வீடே ஓய்ந்துவிடும் என்ற தகப்பன் காய்த்து குலுங்கும் செடிகளுக்கு மகிழ்ச்சியுடன் நீர் பாய்ச்சினார். அந்த காய்கறி தோட்டம்தான் கஷ்டத்திலும் குடும்பத்துக்கு உதவியாயிருந்தது. தேவன் தமது கிரியைகளை நிறுத்திவிட்டால் என்னவாகும்? அண்ட சராசரமே குழப்ப நிலைக்குள் தள்ளப்பட பாவம் முற்றிலும் உலகத்தை ஆளுகை செய்துவிடும். தேவன் தமது படைப்பின் கிரியைகள் யாவையும் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இது களைப்பின் ஓய்வு அல்ல, தமது படைப்புகளில் நிறைவாக மகிழ்ந்திருந்த ஓய்வாகும். அதனால் அந்த 7ஆம் நாளை அவர் பரிசுத்தமாக்கினார், வேறு பிரித்தார். ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்ததால் இந்த ஓய்வும் முறிந்துவிட்டதோ? அதனால்தான் இயேசு, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அந்த இளைப்பாறுதலை நாம் சென்றடையும் வரைக்கும் பிதாவுடனும் குமாரனுடனும் ஆவியானவருடனும் இணைந்து நாம் ஓய்வின்றி பணி செய்தே ஆக வேண்டும். இந்த ஓய்வு நாளின் கட்டளை இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலோ தவறிவிட்டது. உலகில் வந்து பிறந்த இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட போது பிரமாணம் சாகவில்லை, அதன் கட்டுகள் அருந்தன. இயேசு நமது பாவத்தின் கிரயத்தை தீர்த்தபடியால் இனி பாவம் நம்மை ஆள முடியாது. ரோமர் 6:14. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி கூடினார்கள். அப்போஸ்தலர் 20:7. இது ஓய்வு நாள் ஆசரிப்பு அல்ல, இது ஆவியானவரால் நடத்தப்படும் உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியின் நாள். இந்த அப்பம் பிட்குதலில் இயேசு எனக்காக மரித்தார், என்னை சேர்த்து கொள்ள மீண்டும் வருவார் என்பது மாத்திரமல்ல, உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் என்று இயேசு சொன்னபடி ஏதேனில் இழந்து போன அந்த நித்தியத்தின் முன் ருசியை நாம் இந்த பந்தியில் ருசிக்கிறோம் என்பதையும் ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இதை உணர்ந்து கர்த்தருடைய பந்தியையும் கொண்டாடுவோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, கிறிஸ்துமஸ் மாதத்தில் பிறப்பின் சந்தோஷத்தோடு உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தையும் நினைத்து மகிழ்ந்திருக்க கொடுத்த இந்த விசேஷித்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.